அடி மேல அடி விழுது. எப்பதான் இதெல்லாம் மாறுமோன்னு தெரியல. இது வரைக்கும் இப்படி நடந்தே இல்லை. வச்சு செய்யுதுங்க. வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும் போல. என்ன பண்றதுன்னே தெரியலங்க. படத்துல காட்டுறதெல்லாம் அனுபவிச்சுதான் எடுத்திருப்பாங்க போல. நேரம் காலங்கள்லாம் எல்லாம் அனுபவிச்சுதான் எழுதியிருப்பாங்க போல. ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வரலாம், ஆனா பிரச்சனையே வாழ்க்கையா போயிட்டு இருக்கு. எங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. திடீர்னு நல்லா போயிட்டு இருந்துச்சு. எது எடுத்தாலும் நல்லதாவே நடந்துச்சு, நல்லதா போச்சு. ஆனா இந்த 2 மாசமா வச்சு செய்யுதுங்க. செய்யுதுன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை. 2 மாசமாவா? கஷ்டங்கள் இருந்தாலுமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. இன்னும் ஒரு ப்ராப்ளம் வரும், அதை சமாளிக்கிற மாதிரி ஒரு சொல்யூஷனும் கிடைச்சிடும். அமௌண்ட் திடீர்னு தேவைப்படும், அமௌண்ட் ரெடி ஆகிடும். அந்த மாதிரி நல்லா போயிட்டு இருந்துச்சு. 2 மாசத்துல திடீர் 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 திடீர்னு செலவு வந்துக்கிட்டே இருக்கு. வந்துக்கிட்டே இருக்குன்னா எந்த பக்கமும் நல்லதே நடக்கல. அதனாலதான் இவ்வளோ நாள் வீடியோ போடவே முடியல. நல்லா போயிட்டு இருந்தது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா க்ரோ ஆயிட்டு இருந்தது. இந்த ப்ராப்ளத்தால வீடியோ போட முடியல. அது என்ன பிரச்சனைனா, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி சர்ப்ரைஸ். அது என்ன பிரச்சனைனா, நல்லா வீடியோஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு. டெய்லியும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது நல்லா படிப்படியாக வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. நல்லா போயிட்டு இருக்க ஸ்டேஜில் கரெக்டாக இந்த 2 மாதத்துக்கு முன்னாடி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ரேவதிக்கு பல்லு வலின்னு ஸ்டார்ட் ஆச்சு. பல்லு வலின்னு ஸ்டார்ட் ஆச்சு. மேக்ஸிமம் பல்லு வலின்னா நான் என்ன பண்ணுவோம்னா, முதல்ல டேப்லெட் வாங்கி போடுவோம், சரியாயிடும். டேப்லெட் வாங்கி போட்டு சரியாகலை. அப்புறம் ரேவதி சைடு வந்து என்னன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போனாதான் சரியாகுன்ற ஒரு எண்ணம். அதனால டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு பல்ல செக் பண்ணா, அங்க டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பல்லுக்கு மேல எக்ஸ்ட்ரா சதை வளருது, அதனாலதான் நீங்க கடிக்கும் போது பல் வலி ஏற்படுது, நீங்க பல்ல புடுங்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க பல்ல புடுங்கிதான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்றது? சரி, முதல்ல டேப்லெட் கொடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் சரியாகலாம், அப்புறமா பல்ல புடிங்கலாம் அப்படின்ட்டு அப்படியே டேப்லெட் போட்டு 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 1 மாசம் தாங்கிட்டு அதுக்கப்புறம் வலி சுத்தமா பொறுக்கவே முடியல. சரி, இதுக்கப்புறம் பொறுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்ல எடுத்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போய் இந்த டாக்டர்கிட்ட காட்டி பல்ல புடுங்கியாச்சு. அதுக்கு ஒரு அமௌண்ட் ஆச்சு. சரி, ஓகே அப்படின்னு பே பண்ணியாச்சு. புடுங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கு பாரு நல்லா இருந்துச்சு. அடுத்தது ஃபெமினாவுக்கு ஜுரம். என்னடா இது புதுசா இருக்கு அப்படின்ட்டு அடுத்து ஃபெமினாவுக்கு ஜுரம் வந்துருச்சு. ஃபெமினா அதுக்கப்புறம் அதை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அதுக்கு ரெடி, அதுக்கு செலவாயிடுச்சு. அங்கிருந்து அடுத்தது எனக்கு ஜுரம், ஃபீவர் வந்துருச்சு அங்கிருந்து. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 2-3 நாள் நான் மேக்சிமம் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகல. நான் வந்து டேப்லெட் போட்டு ஓரளவு வெயில சுத்தினாவே அப்படியே சரியா போச்சு. எனக்கு போட்டு இங்கேயே எனக்கு சரியாச்சு. அதுக்கு அடுத்தது இங்க மறுபடியும் ரேவதி அங்க ஜுரம். இப்படியே மாத்தி மாத்தி போயிட்டு இருந்துச்சு. சரிடா எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தா மழைக்காலம் ஸ்டார்ட் ஆச்சு. நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு வண்டி. அதுக்கே நான் ஸ்கூட்டில தான் போய் டெலிவரி பண்றேன். போயிட்டு இருக்கும்போது ஒரு 2 ஊருக்கு நடுவில் ஒரு 3 கிலோமீட்டர் தான் கேப்பு. மேகம் இருட்டாவே இருந்துச்சு. வந்துருச்சு. அப்புறம் ஒரு இடத்துல ஒதுங்கி நின்ன மழை விட்டுடுச்சு. சரி, அப்போ விட்டுட்டு அதான் கடைசி ஊர் டெலிவரி பண்ணிட்டு போயிடலான்ட்டு அந்த 3 கிலோமீட்டர் கேப்ல எடுத்தேன். பாதியில போய் மழை அடிச்சிருச்சு. 1.5 கிலோமீட்டர் இந்த பக்கம் போனா 1.5, இந்த பக்கம் 1.5, நடுவில் மாட்டிக்கிட்டேன். பாதியில வந்து மழை போட்டு தாக்குன்னு தாக்குச்சு. சரி, மழை அடிக்குதுன்ட்டு போனை கரெக்டி, போனும் பேக் எல்லாத்தையும் டிக்கிக்குள்ள வச்சேன். ஏன் நேரம் பாருங்க, அடிச்ச மழைக்கு அது வண்டியோட டிக்கிக்கு அடியில போய் பேக்ல குட்டையா நின்று அதுலயும் போன் கடந்து ஊறி போய் போனு சுத்தமா ஒர்க் ஆகல. அங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. போன் ஒர்க் ஆகுறதுனால எதுலயுமே வீடியோ போட முடியல. இன்னொரு சேனல் வச்சிருக்கேன், அதுலயும் வீடியோ போட முடியல, இதுலயும் வீடியோ போட முடியல. என்ன பண்றது? சரி, உடனே சரியாயிடுன்ட்டு போய் கடைக்காரன்ட்ட கொடுத்தோம். கடைக்காரன்ட்ட போய் கொடுத்தா அவன் தண்ணி தான் இருக்கு, நான் அதை கிளீன் பண்ணி நாளைக்கே நீங்க வாங்கிக்கலாம்னு சொன்னான். சரிடான்னு கொடுத்தா நாளைக்கு போய் கேட்டா இல்ல, என்ன ரெடி ஆகலஜி, நான் காய போட்டிருக்கேன், ரெடியாச்சு அப்படின்னு ஒரு 2-3 நாள் இழுத்தான். சரி, 2-3 நாள் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வீடியோ வேற போடலையே, நல்லா போயிட்டு இருந்துச்சு, போட முடியல, என்ன ஆச்சு அது வேற மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. சரி, அப்புறம் போயிட்டு அடுத்து 3ஆம் நாள் போய் கேட்டா ரெடியாச்சு இஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு போனை எல்லாத்தையும் காய போட்டு போலான்ட்டு கழட்டி திரும்பி அசம்பிள் பண்ணி, அவன் செக் பண்ணான்னு தெரியல, திரும்ப அசம்பிள் பண்ணி போனை சரி வாங்கிடலாம் இன்னைக்கு அப்படின்ட்டு போய் பார்த்தா போன் அசம்பிள் பண்ணி சார்ஜர் போடுறான், சார்ஜர் ஏறல. கவலையா இருக்குன்ட்டு சரிங்க ஜி, போன் சார்ஜர் ஏறல, நான் வந்து சிம்மும் சரியா உட்காரல, சிம்மும் சரியா காட்டல,
திரும்ப நான் இன்னொரு டைம் சர்வீஸ் பண்ணி தரேன் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன். ஏங்க எமர்ஜென்சிங்க, முக்கியமானது இருக்கு, எனக்கு ரொம்ப சீக்கிரமா வேணும், செலவு ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டேன். நாளைக்கு 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 வாங்க, நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க, என் போனை பார்த்தானா என்னன்னு தெரியல, நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்க, இதை மட்டுமே சொல்லிட்டு தான். ரெண்டாவது இங்க நாங்க சர்வீஸ் பண்றதுல அது வந்து கள்ளக்குறிச்சியில தான், பக்கத்து ஊர்ல தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு வெயிட் பண்ணா ஒரு வாரம் போச்சு, ஒரு வாரம் போச்சு. அப்புறம் திங்கள் செவ்வாய் பார்த்தா அதே பதில், வேற பதிலே சேஞ்ச் பண்ணா அதே பதிலே சொல்லிட்டு இருந்தான். சரி, ஏன்னா இவ்வளோ வருஷமா கஷ்டப்பட்டு வேஸ்டா போயிருன்ட்டு என்ன பண்ணேன், புதுசா ஒரு ஃபோன் வாங்கிடலாம் அப்படின்ட்டு அப்படியே அமௌண்ட்லாம் அரேஞ்ச் பண்ணி ஃபோன் புதுசாகவே நான் வாங்கிட்டேன். அவன் கொடுக்குறதுக்குல 2 வாரம் ஆச்சு, ஃபோன் வரல. அப்புறம் நான் என்ன பண்ணேன், நான் புதுசாகவே ஃபோன் வாங்கிட்டேன். அமௌண்ட் போச்சுங்களா, அது கொஞ்சம் செலவு தான், தேவையில்லாத செலவு தான். ஏன்னா அது சரியா இருந்தா நான் அந்த ஃபோன் வாங்கிருக்க மாட்டேன்ல, அது கொஞ்சம் தேவையில்லாத செலவு தான். ஃபோன் வாங்கினதுனால அப்படி ஒரு எக்ஸ்பென்சிவா போச்சு. அதுக்கப்புறமும் அந்த ஃபோன் கிடைக்கல. 1 மாசம் ஆச்சு, 1 மாசம் கிட்டத்தட்ட ஆச்சு, 1.5 மாசம் ஆயிடுச்சு. ஆமா 1.5 மாசம். 1.5 மாசமா இன்னைக்கு வா நாளைக்கு வா நாளைக்கு சரியாயிடும் அப்படி இழுத்துட்டான். அப்புறம் அந்த பிரச்சனையை முடிச்சு சரி ஃபோன் வாங்கி அந்த பிரச்சனை முடிஞ்சது. சரி ஃபோன் பிரச்சனை முடிஞ்சதுடா அப்படின்னா என்னுடைய பல்சர் வண்டி எடுத்துட்டு போறேன், திடீர்னு பாதியில நின்றுச்சு. என்னடா பாதிலே நிக்குதே அப்படின்ட்டு, அது நான் ஓட்டவே இல்லை, அப்பா ஓட்டிட்டு இருந்தாரு 2 மாசமா, நான் வந்து கடை வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். அதனால அதை கண்டுக்கவே இல்லை. சரி திடீர்னு இப்ப வண்டி தேவைப்படுதே அப்படின்ட்டு ஒரு 2 மாசமா எடுத்து சரி ஓட்டலாம் அப்படின்ட்டு ஒரு வாரம் ஓட்டினேன். அடுத்த நாள் ஓட்டுற வண்டி பாதியில நின்றுச்சு. என்னடாப்பான்னு பார்த்தா சரி ஸ்டார்ட் ஆகல, வேற ஏதோ ப்ராப்ளம் மாட்டுக்கு அப்படின்ட்டு போய் மெக்கானிக் ஷாப்ல விட்டா, மெக்கானிக் வந்து என்ன சொல்லிட்டேன்னா, உங்க இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு. ஓடுறா, இன்ஜின் சீஸ் ஆச்சா, அதுவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. இன்ஜின் சீஸ் ஆச்சுன்னா ஐயோ அதிகமா செலவாமே, அப்படியே மைண்ட் ஓடுது. சரி என்னதான் பண்ணலாம், ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டா இல்ல, இன்ஜின் வேலை பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு மெக்கானிக் சொல்லிட்டான். சரி அப்புறம் என்ன பண்றது, வேற வழி இல்ல. சரி பாருங்க, வேற எனக்கு ஒரு 3 days டைம் கொடுங்க, எவ்வளவு ஆகும்னு கேட்டா அவன் போட்டான் ஒரு போர்டு, இன்ஜின் ஒர்க்குக்கே 6000 ஆகும் அப்படின்ட்டான். அது இந்த டைம்ல இவ்வளவு அமௌண்ட் எங்க போறது, சரி பாத்துக்கலாம் அப்படின்ட்டு 6000 சார் பரவாயில்ல, அப்ப எக்ஸ்ட்ரா சின்ன சின்ன ஒர்க் இருந்துச்சு அதையும் சேர்த்து பண்ணிடுங்கன்னு மொத்தமா 10,000 பில் போட்டான். என்ன பண்றது அப்படின்னு சரி பாத்துக்கலாம் அப்படின்ட்டு 10,000 பில் போட்டான். ஒரு வழியா அப்புறம் ஒரு 3 நாள் டைம் எடுத்துக்கிட்டான். அதே மாதிரி அப்புறம் பேமெண்ட் என்ன பண்றதுன்னா, மாசம் அட்வான்ஸ்ல ஓனர்கிட்ட கேட்டு அட்வான்ஸ்ல 10,000 வாங்கி வண்டி எடுத்துட்டேன். 3வது பிரச்சனை முடிஞ்சுதா, வண்டி எடுத்து அதுக்கப்புறம் ஓட்டிட்டு இருந்தேன். சரி அந்த பிரச்சனை தான் முடிஞ்சதே அப்படின்ட்டு வாடகைக்கே ரெண்ட், வீட்டு ரெண்ட் என்ன பண்றதுன்னு தெரியல. வண்டி பிரச்சனை முடிஞ்சதுடான்னு பார்த்தா அடுத்த நாளே ஒரு டெத்து ரிலேட்டிவ். இது என்னடா இது புதுசா இருக்கே அப்படின்னு பார்த்தா அது எங்க சைடு ரிலேட்டிவ். அரிசி எடுக்கணும், அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கணும், அப்புறம் கரும காரியத்துக்கு பண்ணணும், இவ்வளவு வந்துருச்சு. அது எப்படியா அதுக்கு ஒரு 8K ஆயிடுச்சு. அப்புறம் அப்படி ரெடி பண்ணி ஒரு அமௌண்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறம் அப்பா பேலன்ஸ் பாத்துக்கிட்டாரு. அப்பா எல்லாம் ஓகே முடிஞ்சது, அதையும் சமாளிச்சாச்சு அப்படின்னு பார்த்தா அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க, பெட்ல சேர்த்திருக்காங்கன்னு போன் வருது. எங்க அக்காவோட பொண்ணுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும், சாப்பிடாத வயிற்றுல புண்ணாயிடுச்சு, அதை ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு எங்க அப்பா அம்மா அனுப்பிச்சு விட்டு ஒரு அமௌண்ட் ஏதாவது ஒரு கோல்டை வச்சு ஒரு அமௌண்ட்டை எடுத்து எங்க அப்பா கையில அனுப்பிச்சு விட்டா, எங்க அக்காவும் உடம்பு சரியில்லாத, அதுவும் ஹாஸ்பிட்டலு வர்றது அப்படின்னு அதுவும் செலவாயிடுச்சு. என்னடா நமக்கு மட்டும் இப்படி நடந்துட்டே இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு அட்வான்ஸும் வாங்கியாச்சு. பேமெண்ட் அதுக்கப்புறம் இல்லை, முடிஞ்சதுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் இங்க வந்து ஃபீவர், மறுபடியும் ரேவாக்கு ஃபீவர், மறுபடியும் எனக்கு ஃபீவர், மறுபடியும் மாத்தி மாத்தி திரும்ப சுழல்ல மாட்டிக்கிற மாதிரி திரும்ப மறுபடியும் ஆரம்பிக்குதுங்க. சரியாகல. இப்போ 1 வீக்கா இருமல் வந்துட்டே இருந்துச்சு. இப்ப போய் ஊசி போட்டு வந்து மறுபடியும் இப்ப நிக்கிறாங்க. இந்த 2 மாசமா இதே மாதிரி கண்டினியூஸா விடாத ஒரே ப்ரெஷர் வந்துகிட்டே இருந்துச்சு. 2வது பேமெண்ட் மாத்தி ஆடி முடிஞ்சா சரியாயிடும், ஆவணி முடிஞ்சா சரியாயிடும்னாங்க. ஒரே ஆடி முடிஞ்சிருக்கு, இனிமே நல்லது நடந்தா சரி அப்படி இப்படி சமாளிச்சு வந்துட்டேன். இந்த மாசம் ரெண்ட்டும் ஓரளவு சமாளிச்சுட்டேன். அடுத்த மாசம் ரெண்ட்டு கொஞ்சம் பட்ஜெட்ல இடிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படியேதான். இதனாலதான் எங்களால வீடியோஸ் போட முடியல. நல்ல வீடியோவா போட்டுட்டு இருந்தேன், யாரு கண்ணு போட்டதோ தெரியல, முடிச்சு விட்டுருச்சு. வாங்குறதுக்கே பேமெண்ட் இல்லை.